இந்த ஃபோனு ஒரு பாட்டு போடலான்னு பார்த்தா ஒரு ஃபோன் ஆன் ஆகுதான் பாருங்க. ஆகட்ட ஆன் ஆகுதான் பாருங்க. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா கிளம்பி ஆட்டோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிட்டுருக்கேன். ஸோ நம்ம டக்குன்னு போகணும், டைமே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோவில் அப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம் வந்துடும். அது அப்புறம் அந்த க்ரௌடு சமாளிக்கிறதுக்குள்ளேயும் அவ்வளோ க்ரௌடு இன்றைக்கி இருக்குமான்னு தெரில. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா அங்கே சிறுவாபுரியில் பார்த்தீங்கன்னா நல்லா கூட்டம் இருக்கும். பட் இன்றைக்கி இருக்கும், கண்டிப்பாக எப்படினாலும் இருக்கும் இன்றைக்கி கூட்டம். இன்றைக்கி நம்ம போயிட்டு அண்ணனை பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டுன்னு இல்லை, அண்ணனை போயிட்டு கூட்டிகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே போக வேண்டியது தான். கொஞ்சம் வலி. ஸோ ரொம்ப நாளாக ஆச்சு நான் மோட்டோ விளாக் பண்ணி. எனக்கே ஒரு மாதிரி ஷையாக இருக்குது கேமரா முன்னாடி வச்சுட்டு ஓட்டுறதுக்கு. அது வேறு பார்க்க அவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ தான் எனக்கே ஃபீல் ஆகுது, இதை வச்சா இவ்வளோ நாள் நம்ம மோட்டோ விளாக் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே ஒரு மாதிரி, அப்புறம் எல்லோரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்களே ஷையாக இருக்குது அப்படின்னு. எல்லோரும் பார்க்கல, ஏதாவது டிராஃபிக்கில் வந்து நிப்பாட்டக்கூடாது. நம்ம வந்துட்டு டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா நிப்பாட்டாமல் நம்ம வந்து தப்பிச்சு ஓடி இருந்தோம். இல்லைன்னா வச்சுக்கோங்க ஒரு மாதிரி எனக்கு ஷையாக இருக்குது, என்னன்னே தெரில. ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு தெரியல, ஏதோ ஒரு பழக்க தோசையில் அப்படி டக்குன்னு பழகிருச்சுனால அப்படியே எடுத்துகிட்டே இருந்தேன்னா. இப்போல்லாம் ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. முன்னாடி கேமரா வச்சுட்டு ஷையாக கூட இல்லை. இவங்கெல்லாம் பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பப்ளிக்கெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறப்ப தான் ஒரு மாதிரி அப்படி இருக்குது. சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 5, 6, 9 மாதமாக, எவ்வளோ மாதம் வீடியோ வரலன்னு தெரில. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ வரும், கண்டிப்பாக போடணும்னு முடிவு எடுத்துட்டேன். ஸோ அதான் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு அப்படியே கோயிலுக்கு போகிறோம். அண்ணனோட சேர்ந்து அப்படியே இல்லை, அண்ணனை கூட்டிகிட்டு போகிறோம். கூட்டிகிட்டு போயிட்டு அண்ணனுக்கு அந்த கோயிலை காமிச்சிட்டு நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த மாதம் ஃபுல்லாக. ஆமாம், கேட்டுகிட்டே இருக்கீங்க வீடியோ வரலன்னு. இதுக்கப்புறம் வீடியோ வருங்க, பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நான் முருகா டிராஃபிக்கே இல்லாத ஒரு இடத்துல கூட நிற்க வைக்கல, அப்படியே போக வச்சுட்ருக்கேன். அங்கே நிற்க போரு. ஸோ அதான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சிறுவாபுரி கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கேன். எவ்வளோ க்ரௌடு, இங்கே நிற்க பாரு. எப்படி இருந்தாலும் இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா, அப்படியே ஓரமாக நின்றுடணும். நினச்சிங்க எல்லோரும் நம்மளை ஒரு மாதிரி இதுக்குள்ளே போயிடலாமா, போகுமா வண்டி, போவோம் இப்படி பாடிடும். ஏன் எதனால் ரீசன் வந்துட்டு நான் சொல்லி வீடியோ போடலாம் அப்படின்னு தான் இருந்தேன். அப்படி தான் நானும் இருந்தேன். அப்புறம் எதுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு அந்த ஒரு கேவலமான பொண்ணை பற்றி நம்ம எதுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு, சரியா? நம்மளை ஏமாற்றிட்டு போனவங்களுக்கு எதுக்கு, ஏமாற்றிட்டு போனவங்களை பற்றி நம்ம எதுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு, போனவா அப்படியே போய் தொலையட்டும், நாசமாக போகட்டும். நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், நாசமாக போகட்டும். அதை பற்றி நம்ம பேசி நோ யூஸ். இதுக்கப்புறம் பேசினா மட்டும் என்ன ஆக போகுது? எப்படி பார்ப்பானுங்க வீடியோவை, பார்த்துட்டு போகிறானுங்க. திடீர்னு வரமாட்டேங்குதுங்க டைலாக்கு, ஏதாவது ஃப்ளோவில் வரல. என்ன சொல்கிறது, போனவே போகட்டும், போனவ தானே. இதுக்கப்புறம் அவளை பற்றி பேசி நம்ம என்ன பண்ணுறது? போங்க நாங்கள் போனவ தானே. இதுக்கப்புறம் அவளை பற்றி பேசி நம்ம என்ன பண்ணுறது? ஆம்பளை
ஆம்புலன்ஸ் போங்கப்பா. இவ்வளோ வழி இருக்குல்ல, பறக்கலாம்ல. மெதுவாக தான் போகிறாரு. அதான் மக்களே பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்துட்டு கேட்காதீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. நான் ஏமாத்தலை, அது மட்டும் நான் சொல்லுவேன். அவள் தான் ஏமாற்றிட்டு போயிட்டா. நம்ம என்ன ஏதுன்னு பதில் கேட்டோம்னா வராது வாயிலிருந்து, யார் வாயிலும் வராது. அவங்க வாயிலிருந்து, அவங்க வீட்டில் வாயிலேருந்து, அந்த பொண்ணு வாயில் வந்து வராது. தேவையில்லாத ரீசன் இது மட்டும் தான் வரும். ஸோ அவ்வளோதான், ஃபினிஷ் த ஸ்டோரி. புது புது வீடியோ, புது புது கண்டென்ட், அண்ட் புது புது மக்கள், புது புது பிளேசஸ் எல்லாமே பார்க்க போகிறீங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. நானும் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே. நீ ஒவ்வொன்றா ஆக்டிவேட் பண்ணுறேன்னு அப்படி இல்லை. இதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோவாக பார்த்தீங்கன்னா போடுறேன். ஸோ எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, ஓகேங்களா? இப்போ ஒரே ஒரு வருத்தம் தான். என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வீடியோமே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் போட்டு வச்சுருக்கேன். எதுவுமே டெலீட் பண்ணல, எனக்காவது ஒன்றா யூஸ் ஆகல. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே எல்லா வீடியோமே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் தான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் எந்த வீடியோவுமே இருக்காது. சாரி, நீங்கள் எல்லோரும் தேடி பார்த்துருப்பீங்க, வீடியோ எதுவும் இருக்கா? வீடியோ எதுவுமே இருக்காது. ஒரு சில நான் இருக்கிற வீடியோ மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் இருக்கும். மற்ற எல்லா வீடியோவுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஷார்ட்ஸ் அண்டு லைவ் அண்டு வீடியோ போட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பப்ளிக்கில் அது போட போகிறது இல்லை அது. ஸோ இதுக்கப்புறம் புது புது வீடியோ தான் எடுத்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா கடுப்பான விஷயம். இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போச்சு. வேறு என்ன பண்ண சொல்கிறது, கஷ்டமாக தான் இருக்குது. அவ்வளோ ஆசைப்பட்டு இன்ட்ரெஸ்டோடு பண்ணேன் எல்லாமே இப்படி நாசமாக போகும்னு நான் எதிர்பார்க்கல. என்ன பண்ணுறது? மற்ற ஃபேஸும் பார்த்தீங்கன்னா நான் காமிச்சிட்றேன், ரிவீல் பண்ணலான்னு தான் இருக்கேன் நானும். அதை எதுக்கு ரிவீல் பண்ணிடுவோம். ஸோ எப்போ எனக்கு தோணுதோ பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டு என்னோடய ஃபேஸையும் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணிடுறேன். சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் எல்லாமே ரிவீல் பண்ணிடுவேன் கூடிய சீக்கிரத்தில். இந்த மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜூலை மந்த்து. ஸோ ஜூலை மந்த்லேயே பார்த்தீங்கன்னா நான் ரிவீல் பண்ணிடுறேன். என்னோடய ஃபேஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணிடுறேன். அவளோட ஃபேஸ் ரிவீல் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கமாண்ட் வந்து பண்ணுங்க, நான் வந்துட்டு ரிவீல் பண்ணுறேன். ஓகேயா? வேண்டாம், எதுக்கு அவளை பற்றி பேசிக்கிட்டு, விடுங்க. என்னோடய ஃபேஸ் நான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிவீல் பண்ணுறேன், சொல்லிட்டேன். அவ்வளோதான், சொன்னது மாதிரி ரிவீல். உங்களுக்கு ஒன்று சொல்லணுங்க, என் கை பார்க்குறீங்களா எப்படி இருக்குன்ட்டு? டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வந்துட்டு எங்கே நம்ம ஏரியாவில் இருந்து ஓஎம்ஆர் சோழிங்கநல்லூர் கிட்ட போகிறேன். ஒரு 22 கிலோமீட்டர் கிட்ட போகிறேன். டெய்லியும் ஆஃபீஸ் போகிறேன்னா இங்கே பாருங்கள், என் கையை பார்த்தீங்களா? ஆள்காட்டி வரல எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பைக் ஓட்டி சிங்கிள் ஹேண்டு தான். இங்கே பாருங்க, இந்த மாதிரி சிங்கிள் ஹேண்டு தான். சிங்கிள் ஹேண்டில் ஓட்டி பிரேக்கை பிடிச்சி என்னோடய கையை பார்த்தீங்களா என்ன நிலமன்னு? கையே கருப்பாயிருச்சு. அப்போ அந்த அளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டிகிட்டு இருக்கேன் நான். ஸோ வேறு பைக்கு மாற்றலான்னு தான் இருக்கேன். வேறு பைக்கு மாற்றலாமா இல்லை வேறு பைக் எடுக்கலாமான்னு தெரில. பைக்கை பார்த்தீங்கன்னா இப்படி ஓரத்தில் பார்க் பண்ணிடும். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் மோட்டோ விளாக் வந்து கேன்சல். இதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ நார்மல் வியூவில் வந்து வரேன் உங்களுக்கு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துட்டு என்ட்ரு ஆக போகிறோம். யாருமே இல்லை போல வீட்டில்.
அப்படியே பார்த்தீங்கன்னா போயிட்டு அண்ணனை போயிட்டு கூப்பிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்புறோம். ஸோ முடி பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் வந்து அப்படி இப்படின்னு இருக்கும். இந்த பைக்கில் வந்ததில்ல அப்படின்னா அண்ணனை போயிட்டு எடுப்போம். எந்திரினே என்னண்ணே இன்னும் தூங்கிட்டு இருக்கா? எந்திரினே எந்திரினே. ஜன்னலை மூடவா? விடிஞ்சு கோழிலாம் கூவி மக்கள் எல்லாம் வேலைக்கு போயிருக்காங்க. நீ என்னென்ன இன்னும் தூங்கிட்டு இருக்க? எந்திரினே வானே போகலாம். மணி 9 மணிக்கிட்ட ஆயிடுச்சுண்ணே. உண்மையிலே தானே. அட எந்திரினே போகலாம் டக்குன்னு. வானே வீடியோ எடுக்க போயிட்டு இருக்கோண்ணே. வானே மனசு கஷ்டமாக இருக்குது, அதனால கோயிலுக்கு போயிட்டு வரலாம். நீ வானே போகலாம். மனசு கஷ்டம் நைட்டு படுத்தா ஒயின் சாமி போடா. எந்திரினே வானே. அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக எழுப்பி வச்சுங்க சாமி. ஏனே எந்திரிக்கிறவங்களும் என்னன்னே வானே கிளம்புனேன் போகலாம். நைட்டு வச்சு செய்கிறீங்க, இப்போ காலையில் ஏர்லி மார்னிங் வந்துடு. உனக்கு நீ தூங்குறியா தூங்க மாட்டியா? எனக்கு தான் தூக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு தான் நானே உங்களை கோயில் தூக்கம். நான் என்னடா பாவம் பண்ணேன். சரி வாங்க போகலாம். எந்திரிங்க, கிளம்புங்க, குளிச்சுட்டு வாங்க. டீ சொல்லு. டீ சொல்லிடலாம். அப்போ கிளம்புங்க. டீ சொல்லு. அது பெல்ட்டுண்ணே. டீ போட சொல்லு. பெல்ட்டை போயிட்டு கழுத்தில் போட்டு சரியா வானே போகலாம். டீ போட சொல்லு போகலாம். யார்கிட்ட சொல்லிட்டு வரேன்? யார்கிட்ட சொல்லிட்டு வரேன்? அப்படியே குடிங்க. சரி வாங்க போகலாம். குளிங்க டக்குன்னு. இப்போ எங்கே போகிறோன்னா சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு தான் போகிறோம். போயிட்டு அப்படியே ஜாலியாக கோயில் சாமி கும்பிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வரோம். குளிக்க போய் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா சரி போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் கேம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா PS5 வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு கேம் ஓப்பன் பண்ணுறேன். அப்டேட் கேட்டுருச்சு. சரி அப்டேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ போர் அடிக்குது. அண்ணனை போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஏன்னா என்னமானே குளிச்சுட்ருக்கா? ஆ சோப்போட வரவா? அண்ணியா? அண்ணிலாம் யாரும் இல்லை. நான் வானே டக்குன்னு வானே. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆச்சு. ஸோ நான் கடஃபார் தான் பார்த்தீங்கன்னா விளாண்டுட்டுருக்கேன். ஸோ அண்ணன் ரெடி ஆகிட்டு வரட்டும். நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கேம் விளாண்டுட்டுருக்கலாம். ஓகேவா? ஆல்மோஸ்ட் அண்ணனை எழுப்பி கூட்டு வரதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா போதும் ஆயிடுச்சு. நைட்டு வந்து கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் தெரியும். உனக்கு என்ன தெரியும்? குடும்பத்தை மெயின்டைன் பண்ண நைட்டு தூங்கவே டிலே ஆகிடுது. அதுக்கப்புறம் நீ வந்து சீக்கிரம் ஏர்லி மார்னிங் எழுப்புனா நான் எப்படி எழுப்புறது? காலையில் எழுந்திரிச்சு அதுவும் காலையில் எழுந்திரிச்சு அரைத்தூக்கத்தில் எழுந்திரிச்சு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு காய்கறி வாங்கி போட்டு கொஞ்சம் நேரம் தூங்கினேன். அதுக்குள்ள வந்து நைன் எழுப்பி இப்படி வந்து என்ன சித்திரவதை பண்ற நீ. அதுவும் இல்லாம இப்ப சிறுவாபுரி நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் போற. இன்னைக்கு நீ தான் வர ஃபர்ஸ்ட் டைம். நீ போயிருக்கியா? நான் ஆல்ரெடி வந்து போயிருக்கேன். அந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 வாரம் கரெக்டா செவ்வாய்க்கிழமை போயிட்டு முருகனை பிரஷர் பிடிக்கிறோம் காத்து பிடிக்கிறோம். இதுங்க வெயிட் பண்ணுங்க. அதனால பாத்தீங்கன்னா 6 வாரம் தொடர்ந்து நம்ம செவ்வாய்க்கிழமை போனோம் அப்படின்னா நம்ம ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போனோம் அப்படின்னா அது வந்து பழிக்கணும்னு சொல்லிட்டு 6 செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு இல்லாம இன்னும் 5 வாரம் செவ்வாய்க்கிழமை வந்துட்டு நம்ம ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நம்ம போனோம்னா செவ்வாய்க்கிழமை எனக்கு குடும்பம் இருக்கு. எனக்கு நம்ம வேண்டுதல் வச்சுக்கிறோம். நமக்கு சேனல் நல்லா போகணும், பிசினஸ் நல்லா அப்படின்றியா? சரி, நீ ஒரு வெயிட் பண்ணு. முருகப்பெருமான் வந்து நான் மனசார வேண்டிக்கிறேன். முருகப்பெருமான் வந்து அவர் உண்மையிலேயே எனக்கு அதுக்கான ஏற்பாடு நான் வந்து மேக்ஸிமம் முயற்சி பண்ணுவேன். அதுக்கான வேலையெல்லாம் இல்லாமல் என்ன கொஞ்சம் ஃப்ரீ பண்ணாருன்னா டெஃபினட்டாக நான் வந்து வர்றதில்லை. அதுதான் இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும்.
பட் என்னன்னா நீங்கள் தான் இப்போ தான் முத போகிறீங்க. போகிறது ஒரே ஒரு வேண்டுதல், ஒரு சின்ன வேண்டுதல். சரி வச்சுக்கிறேன். வந்துட்டோம், ஆட்டோல போனோம். எத்தனை ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும், இல்லை ஆட்டோல போகணும். கார் உள்ள அலவுடு கிடையாது. கார் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த வழி மெயின் கேட் நம்பி வந்தா ஒரு புது அனுபவமா கொடுக்குறான் ஃப்ரெண்ட்ஸ். தூங்கிட்டு இருக்கிறவனை கூப்பிட்டு வந்து காரு உள்ள என்ட்ரி அலவுடு இல்லை, ஆட்டோவும் எடுக்கவும் மாட்டுறாங்க. ஆள் சேர்ந்தாதான் எடுப்பேன்னு சொல்கிறேன். இப்படி உட்கார வச்சுட்டியாடா. இருந்தேன் ஆட்டோல ஏறி கேளுங்க. போலாமண்ணா. உள்ள போயிடுவா. முருகா பெருமானே. இது மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். எவ்வளோ நாங்க 70 தானே சொன்னீங்க, உடனே 50 ரூபான்ட்டாரு. சீக்கிரமாக கோவில் சன்னிதானத்துக்கு உள்ளே என்டர் ஆகிட்டோம். ஸோ இந்த குளத்தை அப்படியே சுற்றிட்டு போய் பாலசுப்ரமணிய சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு நம்ம வர்றோம். அங்கே எப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ எப்படி இருக்குது ஃபீலு? இப்போ நார்மலாக தானே இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் உள்ளே போயிட்டு வெளியே வந்த பின்னாடி ஒரு ஃபீல் இருக்கும். நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே. பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இந்த குளம் வந்து இருந்தது. பட் பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் கட்ட கிடையாது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த குளமே கட்டியிருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அழகாக இருக்குது, அருமையாக இருக்குது. செமையாக இருக்குல்ல. ஸோ உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு நாங்கள் போய் முருகரை போய் பார்க்குறோம். நானே போகலாமா? பாலசுப்ரமணியர் சுவாமி தரிசனம் பார்த்து முடிச்சுட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக தரிசனம் பார்க்குறப்போ வந்து அவ்வளோ வைபாக இருந்தது. அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்க்கிற மாதிரி அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு ஃபீல்காகவே நம்ம வரலாம். தர்ஷன் பண்ணுறப்பேவும் அவரோட நாமத்தை சொல்லிட்டு உள்ளே போய் அவரை தர்ஷன் பார்க்குறப்ப இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபீல். அது வந்து எப்படி சொல்கிறது தெரியல. ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு தடவையாவது வந்து இந்த தரிசனம் பார்த்துட்டு போங்க.